இவங்க தான் நம்ம தேவயானியை உலகத்துக்கு நமக்கு தந்த அப்பா அம்மா. தேவயானியுடைய ஃபாதர் மதர். அந்த காதல் தேவதையை தந்த வெக்கப்படுறீங்களே. திரைப்படத்தில் நீ வருவாய் என ராஜகுமாரன் விருது கலைஞர் கொடுத்தாரு. காதலுடன் விருது ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க. அதே மாதிரி தேவயானி அவர்களுக்கு கோலங்கள் விருதாகட்டும், சிறந்த நடிகை சூரியவம்சம், சிறந்த நடிகை பாரதி, சிறந்த நடிகை காதல் கோட்டை, சிறந்த விருது கோலங்கள் விகடனுடைய விருது மிக சிறந்த விருது. ரொம்ப அன்னைக்கு அதுதான் ரொம்ப பெரிய அதிக எபிசோடுகள் கண்ட விருது. இது மாதிரி இருக்கு. தேவயானி பொறுத்த வரைக்கும் வீடு அவ்வளோ கிளீனாக இருக்கணும்பாங்க. ஒரு சின்ன டஸ்ட்டு குப்பை எங்கேயும் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நான் சொன்னேன் இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் சரி, அவர் வீட்டுக்கு அப்படி வராதுன்னு எவ்வளோ முறை சொல்லி பார்ப்பேன். அப்படியே இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க தினமும் சுத்தம் பண்ணி, தினமும் அழகுபடுத்தி, தினமும் சரி பண்ணுவாங்க. வீட்டில் இத்தனை பிளேஸ் இருந்தாலும் உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய பிளேஸ் இது சார் நம்ம வீட்டில்? பூஜை ரூம். பூஜை அதுதான் எங்களுடைய ஸ்பெஷல், எல்லாருடைய ஸ்பெஷல். இனியா விஷுவல் கம்யூனிகேஷன் எம்ஓபி வைஷ்ணவாவில் 3rd இயர் முடிக்க போகிறான். இப்போ கூட எடிட்டிங் ஷூட்டிங்ன்ட்டு ஏதோ போயிட்டுருக்கா. அதே மாதிரி அம்மாவோட சேர்ந்து 2-3 விளம்பரங்கள் நடிச்சிட்டா. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபேமஸான செலிபிரிட்டியோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு ஃபேமஸான ஆக்டர் அண்ட் டேரக்டர் ராஜ்குமாரன் அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப் தேவயானி மேம். இவங்களுடைய வீடு எப்படி இருக்குது இதுதான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், வாங்க உள்ள. வீடுனா மியூசிக்கு, பாட்டு, இசை, கீபோர்டு இதெல்லாமே இருக்க தானே செய்யும். சூப்பர் சார், ரொம்ப அடிச்சு சார். உங்களுக்கு தான் ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன் சார். அப்படியா? எடுத்துருவோமா சார்? நான் தொட்டோன்னே அதனால ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் வீட்டுக்கு எங்களை வந்து அழைச்சதுக்கு. சார் எத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருக்கீங்க சார் நீங்கள்? இது 2002 ஸ்டார்ட் பண்ண வீடு. 4 நாங்கள் இங்கே வந்தோம். 2004 இது வரைக்கும் இங்கே இருக்கோம். சூப்பர் சார். வீட்டில் யார் யார் சார் இருக்காங்க? வீட்டில் தேவயானி, ராஜகுமாரன், இனியா ராஜகுமாரன், பிரியங்கா ராஜகுமாரன், ஹனின்னு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒன்று இருக்குது. வெளியிலே இருக்கார் சார், பார்க்கவே பயமாக இருக்குது சார். கடிக்க மாட்டார்ல அவர்? சொன்னால் தான் கடிப்பார் சார். சொல்ல மாட்டிங்களா? நாங்கள் சொல்ல மாட்டோம். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம் சார். வீட்டுக்குள்ளே என்ட்ராகி பார்க்குறப்போ ஃபுல்லாக விருதுகள், சினிமா, நிறைய விஷயங்கள் வெளியில் வீட்டுக்குள்ளே இடம் போக வெளியிலையும் வச்சுருக்கீங்க. விருதுகள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்குது. உண்மையாகவே சொல்லணும்னா எங்களுக்கு கிடைச்ச எவ்வளவோ விருதுகள், எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் இன்னொரு வீட்டில்னு நிறையா ஸ்டாக் பண்ணிட்டோம். டி நகர்லையும் ஃபுல்லாக இருக்குது, அந்தியூருக்கும் கொண்டு போயிட்டோம், ஃபுல்லாக இருக்குது. கொடுக்குறாங்க, நாங்களும் போய் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். சிறந்த தமிழக அரசு விருதுகள் இங்கே இருக்குது. எஸ் சார். காதலுடன் சிறந்த படத்துக்கான விருது, நீ வருவேனா சிறந்த ரைட்டருக்கான விருது, தேவயானி மேடம் சூரியவம்சம் சிறந்த ஆக்ட்ரஸ்க்கானது, சிறந்த நடிகை பாரதி, முக்கியமான விருதுகள்லாம். காதல் கோட்டையோட சிறந்த விருது கூட இருக்கும், அது இங்கே இல்லை, அது அந்த வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்னத்திரைக்கு தேவயானிக்கு கோலங்கள் விருது. எப்படி சார் இவங்க வந்து சார் இவங்க தான் நம்ம தேவயானியை உலகத்துக்கு நமக்கு தந்த அப்பா அம்மா. தேவயானியுடைய ஃபாதர் மதர். அந்த காதல் தேவதையை தந்த வெக்கப்படுறீங்களே. வெக்கம். சார் இந்த வீடு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சார்? கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இருக்கீங்களா சார்? இல்லை, கல்யாணம் முடிச்சுட்டு நாங்களாம் சொந்தமாக ரெடி பண்ணி டிசைன் பண்ணி கட்டின வீடு. விக்ரமன் சார் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இந்த வீடு இருக்குது. நம்ம அவரை பார்க்க வரும்பொழுது தான் இங்கே ஒரு வீடு காலியாகுது, இடிக்கிறாங்க, கட்ட போகிறாங்கன்னு நாங்கள் ஒரு 2 ஃப்ளாட்டை சேர்த்து வாங்கிட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸாக நாங்கள் பண்ணிட்டோம். கட்டும் பொழுதே அந்த டிசைனர் அதை அலோவ் பண்ணாங்க. இன்ஜினியர் முரளி பிரசாத் சார் அழகாக பண்ணி கொடுத்தாங்க. தனி காம்பவுண்டு, தனியும் வீடாகவே பண்ணி கொடுத்தாரு. ஒரு ஃப்ளாட்டு இப்படி தனி வீடாக இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் அந்த நேரத்தில். அதான் சார், வெளில பார்க்குறப்ப ஃப்ளாட்டாக இருக்குது, ஆனால் அது தனி வீடு தான். 2 ஃப்ளோர். எத்தனை ஃப்ளோர் சார் இது? ஆமாம், அப்படியே மொட்டை மாடிக்கும் போய்க்கலாம். தனி டேங்க்கு, தனி சம்பு, எல்லாமே தனித்தனி தான். சூப்பர் சார். இங்கே கீழே ஹாலு, கிச்சனு. ஆமாம், தேவயானி மேடத்துக்காக நாங்கள் இந்த மாதிரி பெருசாக இருக்கணும்னு கேட்டு டிசைன் பண்ணி வாங்கினோம். அவரும் பண்ணி கொடுத்தாரு. மேலே எத்தனை ரூம்லாம் இருக்குது சார்?
மேலே 2 பெட்ரூம் தான். நாங்கள் அப்போ 2 பேர் தானே, எங்களுக்கு ஒரு ரூமே போதும், இருந்தாலும் 2 ரூமுன்னு போட்டோம். அப்புறமா தான் குழந்தைகள் வந்த போது எங்களுக்கு பத்தலை, அதனால் எக்ஸ்டென்ஷன் பண்ணி இன்னும் 2 ரூம், இன்னொரு ஹவுஸை வாடகைக்கு நாங்கள் எடுத்துட்டோம். அதனால் நிறைய இப்போ பெட்ரூம் இருக்குது. ஒரு 5 பெட்ரூம் இருக்குது, 2 ஹால் 2 கிச்சன் இருக்குது. சூப்பர் சார். இந்த வீட்டில் இத்தனை பிளேஸ் இருந்தாலும் உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய பிளேஸ் இது சார் நம்ம வீட்டில்? பூஜை ரூம். பூஜை அதுதான் எங்களுடைய ஸ்பெஷல், எல்லாருடைய ஸ்பெஷல். மார்னிங் கீழே இறங்கி வந்ததும் முதல்ல அங்கே விளக்கு தீபம் எல்லாம் ஏற்றிருக்கணும், இல்லைன்னா ஏற்றிட்டு விபூதி வைப்போம், சாமி கும்பிடுவோம். டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல் டிஃபன் சாமிக்கு வச்சுருவோம். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே எதுவும் இல்லைன்னா நாங்கள் இன்னும் சாப்பிட்லன்னு அர்த்தம். ஆமாம், எதுவும் இல்லை இன்னும் சாப்பிடலையா நீங்கள்? ஆமாம், வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். ஓகே சார். அதுதான் அதே மாதிரி மத்தியான சாப்பாடும் கொண்டு போய் சாமிக்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். அதனால் காலை மதியம் இந்த வேலைகளில் எங்கள் வீட்டில் எந்த நான்வெஜ் இருக்காது, வெஜிடேரியன் தான் இருக்கும். 6 o'clock அப்புறம் 6 மணிக்கு அப்புறம் தான் ஏதாவது முட்டை சமையல் மேல் சிக்கன் எதாவது இருந்தால் அப்படி இருக்கும், அதை நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். சூப்பர் சார். ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சனா சார் நீங்கள்? தெய்வ பக்தி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நபரா நீங்கள்? தெய்வ பக்தி எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும், நாங்கள் பார்க்குற எல்லாருக்குமே இருக்கும். இப்போ எங்களை பார்த்துட்டதுனால உங்களுக்கும் வந்துடும். கண்டிப்பாக சார், கடவுள்லாம் இல்லையா? சூப்பர் சார். அண்ட் இந்த வீடு வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இத்தனை வருஷம் இருக்கீங்க சார். மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் இந்த வீட்டில் நடந்ததில் உங்களுக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்னா என்ன சார்? கடவுள் பக்தி பற்றி பேசிட்டோம், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இறப்பையும் பிறப்பையும் டிசைட் பண்ண முடியாத ஒரு விஷயம் மனிதரும் யாரும் டிசைட் பண்ண முடியாது. இதை டிசைட் பண்ண முடியாத போது இதை டிசைட் பண்ணுற யாரோ இருக்கான், அவன் தான் கடவுள். அதனால சக்தி இருக்குது, ஏதோ ஒரு சக்தி இல்லை. உங்களால் உங்கள் பர்த்தை டிசைட் பண்ண முடியாது, உங்கள் டெத்தையும் டிசைட் பண்ண முடியாது இல்லையா? இதை செய்கிற ஒருத்தன் எவனோ இருக்கிறான். நாட் ஓன்லி யூ, ஒரு சின்ன ஈ, எறும்பு, காக்கை, பறவை, விலங்கு எல்லாத்துக்கும் பர்த்தையும் டெத்தையும் டிசைட் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார். அப்போ அவர் தான் நமக்கு மேலானவர். இது சக்தியாக எடுத்துக்கங்க, சக்தி பேர்கள் வேறு வேறு வச்சுருக்காங்க, என்னவோ இருக்கலாம். ஆக இறைவன்கிறவன் அங்கே இருக்கான். அதை இல்லைன்னு மறுக்க எவனுக்கும் முடியாது. இந்த 2ஐயும் நீங்கள் இல்லைன்னு சொல்கிற ஆள் வேணால் நீங்கள் சொல்லலாம், இந்த 2ஐயும் உங்களால் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேறு என்ன வேணாலும் நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம், உங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த 2ஐயும் தவிர்க்கக்கூடிய ஒருத்தர் தான் கடவுள். இல்லைன்னோ அப்படி ஒன்று கிடையாதுன்னு சொல்ல முடியும். இதுதான் என்னுடைய கடவுள் சித்தாந்தம். என்ன சொன்னீங்க? இந்த வீட்டோட ஞாபகம், பெஸ்ட் மெமரிஸ் இந்த வீட்டில் உங்களுக்கு இருந்தது? என்னுடைய குழந்தைகள் பிறந்தார்கள், 2 குழந்தைகள் இங்கே சைக்கிள் ஓட்டுவாங்க இந்த இடத்துல தானே? ஆமாம், அதுக்காக நாங்கள் இந்த டைனிங் டேபிள்லாம் அந்த ஓரத்தில் போட்டு சோபாலாம் ஒரு வரிசையில் அடுக்கி வச்சுருப்போம். சைக்கிள் எல்லாம் இதுக்குள்ளேயே ஓட்டி விளையாடுவாங்க, நடமாடுவாங்க, படிக்கட்டில் இறங்கி தவழ்ந்து அப்படி வருவாங்க. இன்னைக்கு அப்படி டக் டக்குன்னு போகிறாங்க. இது யார் இந்த பொண்ணுங்க இப்படி பெருசாகி நம்மளை வீட்டை 2 பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியல? ஆமாம், சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம சும்மா இருந்திருந்தா இவங்க வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரியான மேஜிக்குகளை இந்த வீட்டில் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சந்தோஷமா. இந்த வீடு உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு சார்? வீடு மகிழ்ச்சியை கொடுக்காது, வீட்டை நம்ம வச்சுக்கிற லட்சணத்தில் இருக்குது. இந்த வீடு அழகாக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அது கொடுக்குது. நம்ம அழகாக வச்சுக்கணும். தேவயானியை பொறுத்த வரைக்கும் வீடு அவ்வளோ க்ளீனாக இருக்கணும்பாங்க. ஒரு சின்ன டஸ்ட்டு குப்பை எங்கேயும் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நான் சொன்னேன், இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் சரியா வரும், வீட்டுக்கு அப்படி வராதுன்னு எவ்வளவோ முறை சொல்லி பார்ப்பேன். அப்படியே இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க தினமும் சுத்தம் பண்ணி, தினமும் அழகுபடுத்தி, தினமும் சரி பண்ணுவாங்க. அது அப்படி வீடு சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கிற பட்சத்தில் அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டை ரொம்ப மெனக்கெட்டு இது கரெக்டாக இருக்கணும் ஆர்கனைஸ் பண்ணுற பர்சன் வந்து தேவயானி மேம் தான். ஒன்லி தேவயானி. நீங்கள் சார், நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? நாங்கள் எந்திரிச்சு கீழே வந்தால் தானே, அதெல்லாம் டைம் ஆகும். சார், இந்த வீட்டில் இத்தனை விருதுகள் இருந்தாலும் உங்களுக்கு எப்பயுமே ஒரு மனதுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய விருதுனா எந்த விருது சார்? திரைப்படத்தில் நீ வருவாய் என ராஜகுமாரன் விருது கலைஞர் கொடுத்தாரு. அப்பா. காதலுடன் விருது ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க. அதே மாதிரி தேவயானி அவர்களுக்கு கோலங்கள் விருதாகட்டும், சிறந்த நடிகை சூரியவம்சம், சிறந்த நடிகை பாரதி, சிறந்த நடிகை காதல் கோட்டை, சிறந்த விருது கோலங்கள் விகடனுடைய விருது மிக சிறந்த விருது. ரொம்ப அன்னைக்கு அதுதான் ரொம்ப பெரிய அதிக எபிசோடுகள் கண்ட விருது. இது மாதிரி இருக்குது. சார், தேவயானி மேம் வந்து திரைப்படங்களில் ரொம்ப பெரிய ஸ்டாராக இருந்துட்டு சின்ன திரை போகிறப்போ உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருந்துச்சா? அவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு சின்ன திரைக்கு போகிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சு? நிச்சயமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. ஏன் நம்ம இதை பண்ணணும்னு இருந்தது. ஆனால் பெரிய நிறுவனம் கேட்குது, நமக்கும் வந்து ஒரு சின்ன ஆசிலேஷன் இருக்குது படங்களில். அதில் எல்லாம் பெரிய அனுபவம் உள்ள வடிவுக்கரசி அம்மா, சத்யபிரியா அம்மா, இவங்கெல்லாம் அதை என்கரேஜ் பண்ணாங்க, பண்ணலாம், நல்லாயிருக்கும்.
அதன் பிறகு தேவயானியுடைய வியூவர்ஸும் இன்னும் பயங்கரமாயிட்டாங்க. கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. ஆமாம், உலகம் முழுவதும் 86 நாடுகளிலும் போயிட்டாங்க. நீங்கள் லைஃப்பில் எப்பயாச்சும் ஃபினான்ஷியலாக டவுனாக இருந்திருக்கீங்களா சார்? எப்பொழுதுமே டவுனாக தான் இருக்கிறோம். எல்லா மாதங்களும் நாங்கள் ஃபைனான்ஷியலி டவுனாக தான் இருக்கோம். அந்தந்த மாதத்துக்கான சம்பளத்தை நாங்கள் தேடி பிடிச்சி அது இது பண்ணி கண்டுபிடிச்சி சரி பண்ணிக்கிறோம். இப்படி தான் போகுது. நாங்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அன்றாடம் காட்சிங்களை சொல்லுவாங்களே வில்லேஜில் எல்லாம், நாங்கள்லாம் மாத காட்சிகள், மாதத்துக்கான செலவுகளை நாங்கள் அப்பப்போ தயார்படுத்திகிட்டே இருப்போம். என்ன சார் சொல்கிறீங்க? வெளில பார்க்குறப்போ உங்கள் படத்தில் இருக்காங்க, இன்னும் லைம் லைட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் இருக்குது. எங்களுடைய சம்பளங்கள் ரொம்ப குறைவு, தேவையானுடைய சம்பளமும் குறைவு தான். நாங்கள் மினிமமான லைஃபுக்கு தேவையான மினிமமான விஷயங்களை பண்ணிவிட்டு மினிமமான வேலைகள் பண்ணுறோம். நிறைய வேலைகள் இப்போ உங்கள் முன்னால் கூட ஒரு படத்தை நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் பூஜை ரூம்குள்ளே போனேன். தேவயானிக்காக வந்தது. யாரையும் கேட்கல, அது பண்ண முடியாதுங்க அப்படின்னு. தேவயானிக்கு ஒரு படம் பண்ணணும்னா அது முதல்ல படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தேவயானிட்டு கதை சொல்லணும். நான் சொன்னேன் உள்ள இருந்தேன், அந்த கதையை படம் எடுக்கவா வேணாமான்னு அந்த அம்மா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் நடிக்கிறது அப்படின்னு. அந்த த்ரில்லர், ஹாரர், பேய் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலி படம் தான் பண்ணுவாங்க. அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இறைவன் எங்களுக்கு தேவையான மாத செலவுகளுக்கான பணத்தை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அப்படியே பண்ணிகிட்டே இருப்போம். ஆக நாங்கள் மாத காட்சிகள், அன்றாடம் காட்சி இல்லை, அது ஓகே. குழந்தைகள் பற்றி சொல்லுங்கள் சார், என்ன பண்ணுறாங்க? இனியா விஷுவல் கம்யூனிகேஷன் எம்ஓபி வைஷ்ணவாவில் 3rd இயர் முடிக்க போகிறா. இப்போ கூட எடிட்டிங் ஷூட்டிங்ன்ட்டு ஏதோ போயிட்டுருக்கா. அதே மாதிரி அம்மாவோட சேர்ந்து 2-3 விளம்பரங்கள் நடிச்சிட்டா. அன்னை ஜுவல்லரி தூத்துக்குடியோட இது 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. இப்போ சிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு விளம்பரம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, முடியும் நினைக்கிறேன். எப்படி பிரியங்கா ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டெல்லா மேரிஸில் சூப்பராக அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாள். இன்னொரு சின்ன தேவயானி பார்த்த மாதிரியே இருப்பாள். அதனால் பிரசாந்தோட அப்பா இந்த பொண்ணு வேணும், இது 7 ஸ்டார் சார், நாங்கள்லாம் 5 ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வச்சு நான் படம் பண்ணணுன்ட்டு சொல்லி ஒரு படம் காமிச்சார். எங்களுக்கு படம் பிடிச்சிருந்து நாங்கள் அவள் ஷூட்டிங் போயிட்டு காலேஜ் போயிட்டு அப்படி இருக்கா. அவங்களும் படம் பண்ண போகிறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. ஆமாம், எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சரில் ரிலீஸ் ஆக போகுது படம். ஆமாம்மா, சொல்ல நீங்கள் எதிர்பார்க்கலாம். சினிமாவில் எல்லாருமே இருப்பாங்க, அது நம்ம வேலை இல்லை. நம்மளுடைய இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நம்மளால் முடிந்த ஒரு சிறிய அழகிய தாஜ்மஹால்களை கட்டி கொடுப்போம். அதை வச்சுட்டு அவங்க விளையாடட்டும், அவங்க குழந்தைகள் விளையாடட்டும், இதை நம்ம அழகாக செய்வோம். ஸோ சார், ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நிறைய பேர், நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் இங்கே நடந்திருக்கா சார்? எப்பொழுதுமே ஃபேன்ஸ் வருவாங்க. இப்பொழுதுமே சாயங்கால நேரத்தில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க, சனிக்கிழமை நாட்களில் வரவங்க, நாங்கள் எங்கள் வீடு திறந்தே தான் இருக்கும். யார் வேணாலும் அங்கே நின்று தட்டிடுவாங்க. இருந்தால் போய் அலோ வாங்க என்ன அப்படின்னு பேசிடுவோம். இந்த ரொம்ப எளிமையாகவே இருக்கீங்களே சார்? இனிமையாக இருக்கிறோம், அவ்வளோதான். எளிமையாக இருக்கும். சூப்பர் சார். இந்த உங்களுடைய மெயா நேச்சுரல்ஸ் புது பிஸ்னஸ் எங்கள் ஆண்டர்ப்ரனராக மறுபடியும் வளம் வரீங்க போலையே. யங் ஆண்டர்ப்ரனர். ஆமாம், டை கட்டிட்டா யங் ஆண்டர்ப்ரனர் தான், இல்லாட்டினா கொஞ்சம் ஓல்டு ஆண்டர்ப்ரனர். அது பிரச்சனை இல்லை. இது எல்லாமே ஒரு சின்ன நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் தானே, நம்மளுடைய தோட்டத்தினுடைய விஷயங்கள். அது வெளியில் விற்பனை ஆகிறது, நம்மகிட்டையும் வருது, நமக்கு ஒரு பிராண்டு பண்ணியிருக்கிறோம். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். வீடை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ரொம்ப சந்தோஷம். ப்ரொவோக் வியூவர்ஸ்க்கும் என்னை இன்டர்வியூ எடுத்த தனுஷ். எஸ். விஜய் வரலையா? இல்லை சார், எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே தனுஷ்னு பேர் வச்சிட்டார் எனக்கு. தனுஷ் அந்த மாதிரி. எஸ், ஆல் த பெஸ்ட், வாழ்த்துக்கள். சார் சொன்னோடனே பாருங்க மணி அடிக்குது, நல்லா நடக்கும் போலையே. தேங்க்யூ ஸோ மச், உங்கள் பிளெஸிங்ஸ் சார். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.